கடலூர் மாவட்டம் வடலூர் அடுத்த ஆபத்தானபுரம் கிராமத்தில் பச்சைவாழி அம்மன் கோயிலை அறநிலையத்துறை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், பொதுமக்கள் அங்கே போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம்? எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள்? வடலூர் அருகே ஆபத்தானபுரத்தில் உள்ள இந்த பச்சைவாழி அம்மன் கோயில் பல ஆண்டுகளாக பலருக்கு குலதெய்வமாக இருந்து வந்துள்ளது. இந்நிலையில்தான் அது இரண்டு தரப்பாக பிரிந்து, ஒரு தரப்பு அந்த கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை எடுத்து கட்டுப்பாட்டில் நிர்வகிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது. மற்றொரு தரப்பு இதை நிச்சயமாக இந்து சமய அறநிலையத்துறை எடுக்கக்கூடாது, காரணம் இந்த கோயில் இந்த கிராம மக்களே நிர்வகித்து வருவதால் தான் நீண்ட நாளாக பராமரிக்கப்பட்டு முறையாக அதற்கான திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இந்த கோரிக்கையை இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே இரண்டு தரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய போதே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்து சமய அறநிலையத்துறை அந்த கோயிலை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்போவதாக அறிவித்து இன்று அங்கு அதிகாரிகள் வந்தார்கள், காவல்துறையும் குவிக்கப்பட்டது. இந்நிலையில் ஏற்கனவே நிர்வகித்து வந்தவர்கள் அந்த கோயிலை பூட்டு போட்டு அவர்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள். இதனால் இந்து சமய அறநிலையத்துறை அதை அகற்றுவதற்காக முயற்சி ஈடுபட்ட போதுதான் தற்போது தள்ளுமுள்ளு வாக்குவாதம் போராட்டங்கள் அங்கே வெடித்திருக்கிறது. இதனால் அதிகமான காவல்துறை அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாக அதிமுக மற்றும் பாஜக, இந்து சமய பல்வேறு இந்து அமைப்புகள் அங்கு திரண்டிருக்கிறதால் ஒரு பதட்டமான சூழலும் பரபரப்பான சூழலும் உள்ளது. தொடர்ந்து அங்கு பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறை ஏற்கனவே ஒரு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கோயிலை நாங்கள் நிர்வகித்தாக கையகப்படுத்தப் போகிறோம் என்று ஒரு ஆணை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை ஏற்க மறுத்துதான் தற்போது இந்த போராட்டம் என்பது அங்கு நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.